இன்றைக்கி நாம் மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு தேவையான மசாலா இப்போ நான் சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். 1/2 கிலோ மீனுக்கு 1 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா இப்படி தூவி விட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டிப்படாது. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு பாதி லெமன் போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீனில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீனில் தண்ணி இல்லாததால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மசாலா மீனில் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மசாலா நல்லா கலந்து வச்சுட்டேன். இந்த மசாலா மினிமம் 1/2 hour மேக்ஸிமம் 1 hour நல்லா ஊறணும். அப்போ தான் மீனில் மசாலா நல்லா இறங்கும். சாப்பிடும்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். 1 hour ஊறினதுக்கப்புறம் இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இதை நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணுங்க. ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். மசாலா நல்லா அது மேலே தடவி விடுங்க. மீன் மேலே நல்லா மசாலா இருந்தால் தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் 5 minutes நல்லா குக் ஆகணும். அப்போ தான் இது நல்லா வேகும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது தான் நல்லா வேகும். நமக்கு கலரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 5 minutes நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இதை நாம் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்புங்க, அப்போ தான் மீன் உடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனும் திருப்பினதுக்கப்புறம் அதே மாதிரி 5 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகும். அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக வேகும். 5 minutes நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போது இன்னொரு பிளேட்டில் மாற்றி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. கலரும் நல்லாயிருக்கு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணதால் மீன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.